உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி சக்ஸஸ் அடைகிறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காருங்க. அதை தான் என்னென்னு பார்க்க போகிறோம். அம்பானியை சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனாலும் அவர் சக்ஸஸ்ஃபுல். அந்த பொசிஷன்றது சாதாரணமாக கிடைக்காதுங்க. நீங்கள் சொல்லலாம், அது அவர் அப்பா காசு தானே அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏன் அனில் அம்பானி சக்ஸஸ் ஆகலை? அப்போது முகேஷ் அம்பானிக்கிட்ட சில குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அதை தான் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச்சுங்க. அதாவது அவங்க ப்ராடக்ட் எல்லாமே கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போது ஜியோ பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்னால் அங்கே எல்லாமே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும், ஆஃபரில் கொடுப்பாங்க. அதே மாதிரி பெட்ரோல் எடுத்துட்டாலுமே இந்தியன் ஆயில் பெட்ரோல் விட அதை விடவே கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி அவங்க எல்லாமே கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்துப்பாங்க. அதாவது ஓகே, நம்ம மற்ற இடத்துக்கு போகிறத விட இங்கே போனால் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சு அங்கே வர வைக்கிற மாதிரி தான் அவங்களோட அப்ரோச் இருக்கும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, இப்போ தான் ஜியோ ரீசார்ஜ் ப்ரைஸ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அதுதாங்க செகண்ட் பாயிண்ட்டு. என்னென்னா, அவங்க ஒரு பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டாலே ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ்குள்ளே இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்க. அதாவது என்னென்னா, இப்போ ஜியோன்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேறு எந்த நெட்வொர்க்குமே இப்போ இல்லை, அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃப்ரீயாக வரும்போது எல்லாருமே ஜியோ பக்கம் போயிட்டோம். அப்போது எல்லாம் நம்மளை அந்தளவுக்கு யூஸ் பண்ண வச்சுட்டாங்க. யூஸ் பண்ண வச்சு இப்போ அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஃப்ரீயாக நெட் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணி பழகி இப்போ அடிக்ட் ஆனால் எப்படி அதை ஒரு நாள் பார்க்கலன்னா கை நடுங்குங்கிற அளவுக்கு ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அப்போது இதை நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஜாஸ்தி பண்ணினாலுமே இவங்க ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும், இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிங்க. அடுத்து அடாப்டபிலிட்டிங்க. அதாவது இப்போ மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்னு புதுசாக யோசிப்பாங்க. இப்போ பாருங்கள், எல்லாருமே நெட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 4G வரைக்கும் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போது அதிலிருந்தும் நம்ம எப்படி அடுத்தபடி மேலே போகிறதுன்னு 5G கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி கஸ்டமருக்கும் தேவையாக இருக்கணும், அப்போ தான் அது நல்லா ரீச் ஆகும். அது மார்க்கெட்லேயும் எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து புதுசாக யோசித்து க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்க. அதாவது ஒரு விஷயம் பண்ணுனா அதில் என்ன ரிஸ்க்கு வரும்னு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு தொழில் பண்ணுறோன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதில் லாபம் வரும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்மளோட எண்ணம் இருக்கும். ஆனால் அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இதில் நஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது, இல்லை நஷ்டம் வராமல் இருக்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் சேர்த்து தான் யோசிப்பாங்க. முதல்லையே அதையும் யோசித்து வச்சுட்டு தான் அந்த பிளான்லேயே இறங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம யோசித்து நம்ம அடியெடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணலாங்க. அடுத்து செட்டிங் ஹை கோல்ஸ். அதாவது அவங்க எப்போவுமே பெரிய இலக்கு தான் வச்சுருப்பாங்க. நம்ம இப்போது ஒரு பெரிய இலக்கு வச்சுருக்கோனாலே அதுக்கு தகுந்த முயற்சி நம்ம போட ஆரம்பிச்சிருவோம்ல. இப்போது நம்மளோட எண்ணமெல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போது ஒரு கடை வச்சுருக்கோமா, அதில் என்ன வருமானம் வரணும்னு எதிர்பார்ப்போன்னா, அந்த கடை வாடகை கொடுக்கணும், அதுக்கு கரண்ட்டு பில் கட்டணும், அந்த கடையில் யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அது போக நம்ம வீட்டு செலவுக்கு வருமானம் வந்தால் போதும். இந்த அளவுக்கு தான் நம்மளோட எண்ணம் இருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே பெரிய பெரிய கோலாக தான் இருக்கும். இப்போது நம்ம ஒரு 10,000 ரூபா வருமானம் வந்தால் போதும்னு நினைக்கிற இடத்துல அவங்க 10 லட்சம் வரணும், இல்லை 10 கோடி வரணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய இலக்காக தான் வச்சுருப்பாங்க. சும்மா பேருக்கு நம்மளும் பெரிய இலக்காக வச்சுட்டு எல்லாம் ஒரு வேலையும் இல்லைங்க. அதாவது அந்த கோல் வச்சுட்டு அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும், எப்படி உழைக்கணும், அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம என்னென்ன பண்ணணும்னு அதில் இறங்கணுங்க. நம்மளும் பெரிய கோல் மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தால் வேலை நடக்காது. அவங்க அந்த மாதிரி பெரிய கோல்ஸ் வச்சுட்டு அதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. அடுத்து லாங் டேர்ம் விஷனுங்க. அதாவது நம்மளை மாதிரி இப்போ ஒரு தொழில் தொடங்குறோமா, உடனடியாக லாபம் வரணும் அப்படின்னெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களோட விஷன் எப்படி இருக்கணும்னா, அது
ரொம்ப வருஷத்துக்கு நிலச்சி நிற்கணும் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷம் அதை வந்து நல்லா லாபம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் அதில் லாபம் இல்லை, கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம அதை விட்டு வெளியே வந்துடணும்னு பார்ப்போம். இல்லை இது நமக்கு சரி வரலன்னு. ஆனால் அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்க என்னென்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு லாபம் வரலனாலும் பரவாயில்ல, அந்த பிஸ்னஸை எப்படி ரொம்ப வருஷத்துக்கு நிலைநிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களோட யோசனையாக இருக்கும். அப்போது நீங்கள் அதை எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் நிலைநிறுத்தி வைக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு அது உங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த பிஸ்னஸ். அதனால் எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே லாங் டேர்ம் விஷனாக வைங்க. எடுத்த உடனே இப்போது அவசரமாக நமக்கு ஒரு லாபம் வருதுன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு 6 மாதத்தில் ஒரு வருஷத்தில் அது அப்படியே நம்மளுக்கு டவுன் ஆகும்போது நம்ம வந்துட்டு அதில் உடஞ்சி போயிடுவோம். ஆனால் அவங்களோட இருக்கிற ஒரு விஷயம், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னாங்க, இதுதான் அடுத்த பாயிண்ட். இதுதான் என்னென்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு தொழிலில் நஷ்டமே வந்தால் கூட நம்மளை மாதிரி உடனே டவுன் ஆகிட மாட்டாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் அதில் ஸ்டெடியாக இருப்பாங்க. பரவாயில்ல, இதில் தானே நஷ்டமாச்சு, இன்னொன்றில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம நினைப்போம், சரியா அவங்கக்கிட்ட அவ்வளோ 1000 கோடி இருக்குது, அதனால் அவங்க அப்படி தான் நினைப்பாங்க, நம்ம அப்படியா அப்படின்னு அதையும் யோசிப்பீங்க. அப்படி இல்லைங்க. பணம் எவ்வளோ இருந்தாலும் சரி, நம்மளோட முயற்சி தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்போ எல்லாருமே எடுத்த உடனே கோடி கோடியாக வச்சுட்டு தான் பணக்காரங்களாக இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கீழேருந்து மேலே வந்தவங்களும் இருக்காங்க. அப்போ கீழேருந்து மேலே வந்தவங்க எப்படி வர்றாங்க? அவங்களோட முயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாம் வச்சு தானே. அப்போது நம்மளும் எந்த ஒரு பிஸ்னஸ் தொடங்கினாலுமே அதில் வர ஒரு நஷ்டத்தை பார்த்தோ, இல்லை நமக்கு இப்போதைக்கு இது சரியாக போகலை, ஒரு 6 மாதமாகவே ஆச்சு சரியாக போகலை அப்படின்னும் நம்ம அதிலிருந்து பின்வாங்காமல் மனசை தளர விடாமல் நம்ம அதில் நின்று ஜெயிக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம அந்த விஷயத்தை, அந்த தொழிலை பற்றி நிறைய கற்றுக்கணும். புதுசாக எப்படி அப்டேட் ஆகிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி தான் இப்போ 4Gயில் இருந்தாங்களா, அடுத்து 5G கொண்டு வந்தால் கண்டிப்பாக நெட் இல்லாமல் யாருனாலையுமே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்துருச்சு இல்லைங்க. இப்போது நெட் இல்லாமல் பஃபரிங் ஆனால் கூட யாருனாலையும் ஏற்றுக்க முடியல. அந்தளவுக்கு நெட்டு இருந்துகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அதனால் 4Gயில் இருக்கா, நம்ம அடுத்து அப்டேட் ஆகிக்குவோம் அப்படின்னு 5G கொண்டு வராங்க. இந்த மாதிரி நம்மளும் நம்ம பண்ணுற பிஸ்னஸில் ஒரு துணிக்கடையாகட்டும், இல்லை ஹோட்டலா, இல்லை என்னவா வேணாலும் இருக்கட்டும், அதில் அடுத்தடுத்து நம்ம எப்படி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறதோ அப்படின்னு தாங்க பார்க்கணும். அப்படி நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாலே, நம்மளும் இந்த ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருந்தாலே கண்டிப்பாக நம்மளும் சீக்கிரம் ரீச் ஆயிடுவோம், சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணிடுவோம். அடுத்து கண்டினியூஸ் லேர்னிங். அதாவது ஒரு விஷயத்தை பற்றியுமே நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க தெரிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போது நம்மளை மாதிரி நம்ம இப்போ ஒரு துணிக்கடை வச்சு உட்காந்துட்டோமா, ஓகே அந்த துணிக்கடையே கெதி, அது மட்டுமே உலகம் அப்படின்னு நம்ம உட்காந்துக்குவோம். நம்ம நம்ம மைண்ட் அதை விட்டு வேறு எதுவுமே யோசிக்காது, எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க அப்படி இல்லைங்க. இப்போ அவங்க ஒரு பிஸ்னஸில் சாதிச்சிட்டாங்க, சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே அதோடு அவங்க ஸ்டாப் ஆக மாட்டாங்க. அதிலிருந்து எப்படி இன்னொரு விஷயத்தை நம்ம பண்ணுறது, இன்னொரு விஷயத்தை எப்படி சக்ஸஸாக பண்ணலாம், அந்த பிஸ்னஸை நம்ம எப்படி ஒரு நல்ல விதமாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க இது முடித்த உடனே அதுக்கடுத்து இன்னொன்று, அதை முடித்த உடனே அதுக்கடுத்து இன்னொன்றுன்னு ஒவ்வொன்றா புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கற்றுக்கிட்டதை அவங்க செயல்படுத்தி அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. அந்த மாதிரி நம்மளுமே நம்ம பண்ணுற தொழிலில் ஏதாவது ஒரு விஷயம், தொழிலையும் கற்றுக்கணும், அந்த தொழிலை தாண்டியும் நம்ம கற்றுக்கணுங்க. இப்போது நம்ம அதை விட்டுட்டு நம்ம இன்னொரு விஷயம் கற்றுக்க போகிறோன்னாலுமே அதிலிருந்துமே, இப்போது இன்னொரு விஷயம் கற்றுக்க போகிறோன்னா அதிலிருந்து இன்னொரு விஷயம் நமக்கு தெரிய வரும். ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோன்னா அந்த விஷயத்துக்குள்ளே இன்னொரு விஷயம் நமக்கு தெரிய வரும்ல, அதிலிருந்து இன்னொரு விஷயம் நம்ம கேட்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கணுங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் பண்ணிட்டோம், இது போதும் அப்படின்னு மட்டும் உங்களோட இடத்த நீங்கள் நிர்ணயிச்சுக்காதீங்க. அதிலிருந்து இன்னும் அடுத்தது எப்படி மேலே போகணும், அதிலிருந்து இன்னும் எப்படி மேலே போகணுன்னு கற்றுக்கிட்டே இருங்க. நீங்கள் கற்றுக்கிட்டதை செயல்படுத்திக்கிட்டே இருங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, நீங்களும்
அம்பானி மாதிரி இல்லைங்க, அதை விடவுமே நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம். இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மணி ரிலேட்டடான மணி சேவிங்ஸ் டிப்ஸ் வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிடில் கிளாஸ் இந்த தவறு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் பாருங்கள்.